ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் இன்சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி தி கலர் பர்பிள். ஆத்தர் நேம் ஆலிஸ் வாக்கர். இவங்க 1944ல பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு எஸ்ஏயிஸ்ட், ஆக்டிவிஸ்ட், போயட் அண்ட் நாவலிஸ்ட். இவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ரேசிசம், செக்ஸிசம், அப்ரெஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்ட்ரென்த் ஆஃப் உமனை பத்தின தான் இருக்கும். இந்த நாவல் த கலர் பர்பிள்காக இவங்க புலிட்சர் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. புலிட்சர் பிரைஸ் வின் பண்ணின ஃபர்ஸ்ட் ஆப்ரோ அமெரிக்கன் உமன் இவங்க தான். இவங்க நிறைய நாவல்ஸ் அண்ட் நான் ஃபிக்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த நாவல் த கலர் பர்பிள் 1982ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல இருக்கு. இத எபிஸ்டலரி நாவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லெட்டர்ஸ் மூலமா கதையை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நாவல்ஸ்க்கு தான் எபிஸ்டோலரி நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டிங் ஜார்ஜியா அண்ட் கோஸ்டல் ஆப்பிரிக்கா 20th செஞ்சுரியில நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த நாவலுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். சீலி இவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட். ஒரு புவர் அன்எஜுகேட்டட் பிளாக் உமன் ஒரு அப்ரெஸ்ட் கேர்ளா இருந்து எப்படி ரொம்ப கான்ஃபிடென்ட் அண்ட் இண்டிபெண்ட் உமனா மாறுறாங்க அப்படின்றத இந்த கதையில பார்க்க போறோம். நெட்டி சீலியுடைய சிஸ்டர். சீலிக்கு அவங்க தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். ஜக் ஆவ்ரே இவங்க ஒரு சிங்கர். சீலிய ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த நாவல்ல சீலிக்கும் ஷக் ஆவ்ரேக்கும் ஒரு லெஸ்பியன் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கும். மிஸ்டர் டேஷ் சீலியுடைய அபியூசிவ் ஹஸ்பண்ட். இவருடைய பேரை சொல்ல கூட சீலி விருப்பப்படல. அதனாலதான் மிஸ்டர் டேஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நாவல் ஃபுல்லாவே ஜஸ்ட் மிஸ்டர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இவருடைய பேரு ஆல்பர்ட் ஹார்போ. ஆல்பர்ட்டுடைய பையன், அதாவது அந்த மிஸ்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அவருடைய பையன். சீலிக்கும் ஆல்பர்ட்க்கும் பிறந்த பையன் கிடையாது. ஆல்பர்ட்டுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த பையன் தான் இந்த ஹார்போ. சீலிய ஆல்பர்ட் செகண்டாக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. சோஃபியா ஹார்போவுடைய ஒய்ஃப். இவங்க ஒரு ஸ்ட்ராங் உமன். இவங்களை யாராவது அப்ரெஸ் பண்ணா தாங்கிக்கவே மாட்டாங்க, உடனே ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. அல்போன்சோ சீலியுடைய அபியூசிவ் ஃபாதர். இவரை பானு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலா இவரு ஸ்டெப் ஃபாதர், பட் இவர் தான் ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது. சீலிக்கும் தெரியாது, நெட்டிக்கும் தெரியாது. சாம்வெல் அண்ட் கோரன் இவங்க ஒரு மிஷனரி கப்பிள். ஒலிவியா அண்ட் ஆடம் இவங்க ரெண்டு பேரும் சாம்வெல் அண்ட் கோரனுடைய அடாப்டட் சில்ட்ரன். Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சீலி ஒரு யங் கேர்ள். இவங்க தான் அந்த கதையுடைய ப்ரொட்டகானிஸ்ட். சீலியுடைய சிஸ்டர் பேரு நெட்டி. சீலிக்கு அவளுடைய சிஸ்டர் நெட்டிய ரொம்பவே பிடிக்கும். இவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, சீலி அண்ட் நெட்டியுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் அல்போன்சோ அப்படிங்கிறவரை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் அல்போன்சோ ஸ்டெப் ஃபாதர் அப்படிங்கிறது தெரியாது. அல்போன்சோ தான் பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு நினைச்சே வளர்றாங்க. அல்போன்சோ சீலிய ரொம்ப செக்ஷுவலா அபியூஸ் பண்றாரு, அடிக்கிறாரு, ரொம்ப துன்புறுத்துறாரு. சீலியால இதை யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியும் வைக்கிறாரு. இப்படி செக்ஷுவல் அபியூஸ் பண்ணதால சீலி 2 times பிரெக்னென்ட் ஆகுறா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேர்ள் பேபி பிறக்குது. அதை காட்டுக்குள்ள கொண்டு போய் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாரு அல்போன்சோ. செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகும் போது ஒரு பாய் பேபி பிறக்குது. அந்த குழந்தையுமே வெளியே கொண்டுட்டு போயிட்டு நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சீலிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவள் லைஃப்ல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறா. சீலிக்கு அவளுடைய கஷ்டத்தை யார்கிட்டயுமே சொல்ல முடியல. அதனால சீலி காட்க்கு லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறா. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இந்த கஷ்டத்தை எல்லாம் அவளுடைய சின்ன சிஸ்டர் கிட்டயும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ காட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி லெட்டர்ல எழுதுற பழக்கத்தை கொண்டு வரா சீலி. காட்க்கு அந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் எழுதுறா. இப்படியே நாட்கள் போகுது. சீலியுடைய அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. உடனே அல்போன்சோ வேற ஒரு பொண்ணையும் மேரேஜ் பண்ணி கொண்டுட்டு வந்துடுறாரு. பட் ஸ்டில் சீலிய அபியூஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு மிஸ்டர் டேஷ் அப்படிங்கிறவர் வராரு. இவருடைய பேரை சீலி மிஸ்டர் டேஷ் அப்படின்னு தான் ரெஃபர் பண்றாங்க. இவருடைய ஒரிஜினல் பேரை சொல்ல கூட சீலி விருப்பப்படல. ஆக்சுவலா அவருடைய பேரு மிஸ்டர் ஆல்பர்ட். ஏன் வராருன்னா, சீலியுடைய சிஸ்டர் நெட்டிய பெண் கேட்டு அவங்க வீட்டுக்கு வராரு. அவங்களுடைய அப்பா அல்போன்சோ சொல்றாரு, நெட்டியெல்லாம் தர முடியாது, அவ சின்ன பொண்ணு, பெரியவ சீலி இருக்கா, அவ நல்லா வேலை செய்வா, அவளை வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பட் மிஸ்டர் டேஷ்க்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நெட்டி மேலதான். பட் அவருடைய சிச்சுவேஷன் கண்டிப்பா இவர் யாராவது ஒருத்தரை மேரேஜ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 4 பசங்க இருக்காங்க. அவருடைய ஒய்ஃபை
மர்டர் பண்ணிட்டதால இப்ப அந்த பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஒய்ஃப் தேவை. அதனாலதான் இவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ வேற வழி இல்லாம சீலி அழகா இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சீலியை மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. ஆஃப்டர் மேரேஜ் ஆகுது அவளுடைய லைஃப் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மிஸ்டர் டேஷ் அவளை லிட்ரலி ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்துறாரு. அவளை பிசிக்கல் அபியூஸ் பண்றாரு, அடிக்கிறாரு, துன்புறுத்துறாரு, இன்சல்ட் பண்றாரு. அவருடைய பிள்ளைங்களை கேர் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாரு. சீலி ஆஃப்டர் மேரேஜ் கூட ரொம்ப சஃபர் பண்றா. இப்ப இந்த சைடு அப்பா வீட்டுல இத்தனை நாள் சீலியை அபியூஸ் பண்ணிட்டு இருந்த அப்பா சீலி இல்லாததுனால இப்போ நெட்டியை அபியூஸ் பண்றாரு. அங்கிருந்து நெட்டி தப்பிச்சு தன்னுடைய அக்கா சீலி வீட்டுக்கு வந்துடுறா. இங்க மிஸ்டர் டேஷ் இருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி நெட்டியை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை தான் பெண் கேட்டு போயிருந்தாரு. இப்ப நெட்டியை பார்த்ததுல மிஸ்டர் டேஷ், அதாவது ஆல்பர்ட் இருக்காருல்ல, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க நெட்டி ஸ்டே பண்ண ஆரம்பிச்ச உடனே மிஸ்டர் டேஷ் நெட்டியை அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. நெட்டி அங்கிருந்தும் எஸ்கேப் ஆகி வேற ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுறா. போகும்போது சீலி கிட்ட நான் உனக்கு கண்டிப்பா லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். பட் அவ போனதுக்கு அப்புறம் அவ எங்க போனா, எப்படி போனா, எங்க இருக்கா எதுவுமே தெரியல. கான்டாக்டே இல்லாம ஆயிடுது. சீலி ரொம்ப உடைஞ்சு போயிடுறா. ஏன்னா அவளுக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவு, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே அவளுடைய சிஸ்டர் நெட்டி தான். இப்ப அவளும் போயிட்டதால அவளுக்கு சொல்லி அழக்கூட யாருமே இல்லாம ரொம்ப உடைஞ்சு போய் தனியா இருக்கா. இப்படியே நாட்கள் நகருது. மிஸ்டர் டேஷ் உடைய ஃபர்ஸ்ட் பையன் ஹார்போ, அதாவது மிஸ்டர் டேஷ்க்கும் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும் பிறந்த 4 பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள ஃபர்ஸ்ட் பையன் ஹார்போ சோஃபியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறான். இப்ப அவ பிரெக்னெண்டா இருக்கா. அவ ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்ட் உமன். யாருக்கும் அடிபணிய மாட்டா. யாராவது அவளை அடக்க முயற்சி பண்ணா உடனே ரெசிஸ்ட் பண்ணிடுவா, அடிச்சிடுவா, கோவப்படுவா. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராங் உமன் அவ. ஆஃப்டர் மேரேஜ் ஹார்போ சோஃபியாவை தனக்கு அடிபணிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். பட் அவ கேட்க மாட்டேங்கிறா. அவ இஷ்டத்துக்கு தான் இருக்கா. இதனால 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. ஒரு நாள் சீலி அண்ட் மிஸ்டர் டேஷ் இவங்க 2 பேரும் ஹார்போ கிட்ட அவ உன் பேச்ச கேட்கலன்னா நீ அவளை அடிச்சு உன்னுடைய வழிக்கு அவளை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேச்ச கேட்டு இவனும் சோஃபியாவை அடிச்சிருவான். அவதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பால. இவ அடிச்ச உடனே இவ திருப்பி ஹார்போவை அடிச்சிருவா. அதனால 2 பேருக்கும் சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் சீலி உட்காந்து ஃபீல் பண்ணுவா. நம்ம ஏன் அந்த மாதிரி சொல்லணும், ஒருத்தரை அடிச்சுதான் அடிப்பணிய வைக்கணுமா, அந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி சோஃபியா கிட்ட போயிட்டு சாரி கேட்கிறா. 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. இதுக்கு நடுவுல சோஃபியாக்கு பேபி டெலிவரிலாம் ஆகுது. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, ஷகேவரி. இவங்க ஒரு சிங்கர், ஆல்பர்ட்டுடைய லவ்வர். அதாவது மிஸ்டர் டேஷ் சீலியுடைய ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவருடைய லவ்வர். அவரு தான் லவ்வர் ஷ்ரக்க தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாரு. ஏன்னா ஷ்ரக்கு உடம்பு முடியாம இருக்கும். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சீலி கிட்ட ஷ்ரக்க பாத்துக்க சொல்றாரு. சீலிக்குமே மிஸ்டர் டேஷுக்கும் ஷ்ரக்குக்கும் லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு தெரியும். பட் அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. சீலி ஷ்ரக்க நல்லா பாத்துக்கிறாங்க. சீலிக்கு ஷக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சிங்கர்ல சின்ன வயசுல இருந்தே பார்த்ததால சீலிக்கு ஷக்க ரொம்ப பிடிச்ச போயிருக்கு. பட் ஷக்குக்கு சீலியே பிடிக்கல. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ரொம்ப ரூடா தான் நடந்துக்கிறாங்க. பட் நாட்கள் செல்ல செல்ல 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் உண்டாக்கி அவங்களுக்குள்ள ஒரு லெஸ்பியன் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புமே இருக்கு. இப்ப ஹார்போக்கும் சோஃபியாக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் சண்டையில சோஃபியா வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. ஷ்ரக் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கூட சீலி கூடவே அதே வீட்டுல இருக்கா. ஷ்ரக் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு இடத்துல போய் பாட்டு பாடுறா. அது மூலமா சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறா. நாட்கள் இப்படியே நகருது. ஷ்ரக்கும் சீலியும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. இப்ப சீலி ஷ்ரக் கிட்ட தான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் சொல்றா. அப்பா அபியூஸ் பண்ணது, ஹஸ்பண்ட் அடிச்சு துன்புறுத்தினது, கொடுமைப்படுத்தினது எல்லாத்தையுமே சொல்றா. இதெல்லாம் கேட்ட ஷகுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவ சீலி கிட்ட நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்றா. உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நல்லா அவளை என்கரேஜ் பண்றா. இதுக்கு நடுவுல ஹார்போ வேற ஒரு பொண்ணு ஸ்குவீக் அப்படின்னு அவளை மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறான். வீட்டை விட்டு வெளியே போன சோஃபியா ஒரு நாள் டவுன்ல இருக்கும் போது மேயருடைய ஒய்ஃப் அவளை பார்த்து நீ எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு மெய்டா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. இதை கேட்ட உடனே சோஃபியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். சோஃபியா பிளாக், மேயர் ஒயிட். பிளாக் ஒயிட் பீப்புளை பார்த்து நோன்னு சொல்லவே கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் எஸ் தான் சொல்லணும். பட் இங்க சோஃபியா ஹெல் நோ அப்படின்னு சொல்லிடுவா. இது கேட்ட உடனே மேயருக்கு கோவம் வந்துடும். அவளை அடிச்சிடுவாரு. அடிச்ச உடனே நம்ம சோஃபியா சும்மா இருப்பாளா? சோஃபியா மேயரை அரைஞ்சிடுறா. இவளை ஜெயில போட்டுடுறாங்க. கொஞ்ச நாள் ஜெயில இருக்கா. அதுக்கப்புறம் மேயருடைய ஒய்ஃப்க்கு மெய்டா போட்டுடுறாங்க.
இப்படியே 12 இயர்ஸ் போயிடுது. இப்ப நெட்டி வீட்டை விட்டு போகும்போது உனக்கு நான் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போயிருப்பா. அவகிட்ட இருந்து எந்த லெட்டரும் வராததால, எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாததால நெட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு, மேபி இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சீலி நினைச்சுக்கிறா. பட் ஒரு நாள் ஷ்ரக் ஒரு லெட்டர் கொண்டு வரா. அது நெட்டி சீலிக்கு எழுதின லெட்டர் தான். அதை சீலி கிட்ட கொடுக்குறா. சீலி அதை படிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறா. அதுக்கப்புறம் ஷ்ரக் சொல்றா, மிஸ்டருடைய ட்ரங்க் பாக்ஸ்ல அவரு நிறைய லெட்டர் மறைச்சு வச்சிருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. மிஸ்டர் டேஷ் வீட்ல இல்லாத சமயம் சீலியும் ஷ்ரக்கும் அவருடைய ரூமுக்கு போயிட்டு அவருடைய ட்ரங்க் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய லெட்டர்ஸ் இருக்கும். எல்லாமே நெட்டி சீலிக்கு எழுதின லெட்டர்ஸ். இத்தனை வருஷங்களா அது எல்லாத்தையும் இவரு மறைச்சு வச்சிருக்காரு. இந்த சமயத்துலதான் ஷ்ரக் சீலி கிட்ட, நீ ஏன் உன் ஹஸ்பண்டுடைய நேமை மென்ஷன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவருடைய நேம மிஸ்டர் ஆல்பர்ட் அப்படிங்கிறத நமக்கு ஷ்ரக் தான் ரிவீல் பண்றா. இப்ப அந்த லெட்டர் மூலயமா நெட்டியுடைய லைஃப்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு எல்லாமே சீலி படிச்சு தெரிஞ்சுக்கிறா. நெட்டி வீட்டை விட்டு வெளியே போனப்ப வெளியே போய் ஒரு மிஷனரி கப்பிள்ஸ் கூட போய் சேர்ந்துக்கிறா. அவங்க பேரு சாம்வேல் அண்ட் காரன். அவங்களுக்கு 2 அடாப்டட் சில்ட்ரன் இருக்காங்க. அவங்க பேரு ஒலிவியா அண்ட் ஆடம். ஒலிவியாவும் ஆடமும் ஆப்பிரிக்கால மிஷனரி ஆகிறதுக்கான படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்னா நல்லா இருக்காங்க. நிறைய பிளேசஸ்க்கு போயிருக்காங்க. இப்படி எல்லாமே நெட்டி அவளுடைய லெட்டர்ஸ் மூலமா சீலிக்கு தெரியப்படுத்துறா. நெட்டியும் காரனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பட் நாட்கள் போக போக காரனுக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா ஒலிவியாவும் ஆடமும் நெட்டிய ரிசம்பிள் பண்ணுவாங்க. நெட்டியோட முக ஜாடையில இருப்பாங்க. அவ என்ன சஸ்பெக்ட் பண்ணுவானா, ஒருவேளை அவளுடைய ஹஸ்பண்ட் சாம்வெல்க்கும் நெட்டிக்கும் அஃபேர் இருக்குமோ, அவங்களுக்கு பிறந்த குழந்தையதான் அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஹஸ்பண்ட் தாங்கிட்ட கொடுத்துட்டாரோ அப்படின்னு அவங்க 2 பேரையும் சஸ்பெக்ட் பண்ணுவா. கொஞ்ச நாள்ல காரனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அதே சந்தேகம் நெட்டிக்கும் இருக்கும். இந்த 2 பசங்களும் அக்கா சீலி மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சந்தேகப்படுவா. ஒரு நாள் சாம்வேல் கிட்ட டைரக்டா போயிட்டு, ஆடமும் ஒலிவியாவும் என்னோட அக்காவை ரிசம்பிள் பண்றாங்க, உங்களுக்கு இந்த பிள்ளைங்க எங்க இருந்து கிடைச்சாங்க, எப்படி நீங்க அடாப்ட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறா. அப்பதான் சாம்வேல் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதை வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது தான் அக்கா சீலியோட குழந்தைங்க தான் அப்படின்னு முடிவு பண்றா நெட்டி. அவங்க அப்பா அல்போன்சோ குழந்தைங்களை கொன்னுட்டேன்னு சொன்னார்ல, ஆக்சுவலா அவர் கொல்லல, இந்த சாம்வெல் அண்ட் கோரன் கப்பிள் கிட்ட வித்திருப்பாரு. இந்த விஷயம்லாம் தெரிய வரும். அது மட்டும் இல்லாம அல்போன்சோ அவங்களுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது, ஸ்டெப் ஃபாதர் தான் அப்படிங்கிற விஷயமும் இப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும். இது எல்லாத்தையுமே சீலிக்கு அந்த லெட்டர்ல எழுதியிருப்பா. அவர் ஏன் நான் தான் பயாலஜிக்கல் ஃபாதர்னு சொன்னாருன்னா, அவங்க அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டியை இவரை இன்ஹெரிட் பண்றதுக்காக தான் இந்த பிள்ளைங்க கிட்ட நான் தான் உங்க பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு சொல்லி வளர்த்திருப்பாரு. இதையும் அந்த லெட்டர்ல எழுதுறா. இப்ப நெட்டி சாமுவல் கோரன் கப்பிள் கிட்ட ஆடமும் ஒலிவியாவும் என்னுடைய அக்கா பசங்க தான் அப்படிங்கறத சொல்றா. இப்ப காரனுக்கும் தன்னுடைய டவுட் எல்லாம் தீர்ந்தெடுத்து, காரனுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்தாங்கல்ல, அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இப்ப சீலி தன்னுடைய ஸ்டெப் ஃபாதர் அல்போன்சோ கிட்ட வந்து எல்லா உண்மையும் கேக்குறா. அவரும் ஆமா நான் அவருடைய ஸ்டெப் ஃபாதர் தான் அப்படின்ற எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாரு. சோஃபியா மேயருடைய ஒய்ஃப்க்கு சர்வெண்டா இருந்தாங்கல்ல ஜெயில இருந்து, அவங்கள 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப தான் பசங்களை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஆர்போவும் அவருடைய செகண்ட் ஒய்ஃப் ஸ்குவீக்கும் பசங்களும் இருப்பாங்க. அந்த பசங்களுக்கு தன்னுடைய பயாலஜிக்கல் மதர் சோஃபியா தான் அப்படிங்கிறதே தெரியாது. தான் பயாலஜிக்கல் மதர் யாருன்னு தெரியாத அளவுக்கு ஹார்போவும் ஸ்குவீக்கும் சேர்ந்து பசங்களை வளர்த்துருப்பாங்க. ஒரு நாள் டின்னர் டைம்ல சீலி ரொம்ப கோவமா மிஸ்டர் டேஷை கர்ஸ் பண்ணிடுவா. இத்தனை நாள் சஃபரிங்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ தன்னுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணி மிஸ்டர் டேஷை கர்ஸ் பண்றா. இனிமேல் உங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. சீலியும் ஷ்ரக்கும் மெஃபிஸ்க்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அவங்க கூட ஸ்குவீக்கும் வந்துடுறா. ஏன்னா ஸ்குவீக்கையும் அபியூஸ் தானே பண்ணியிருப்பாங்க ஹார்போவோட செகண்ட் ஒய்ஃப். இப்போ சீலி, ஷ்ரக், ஸ்குவீக் இவங்க 3 பேரும் மெஃபிஸ்க்கு போறாங்க. அங்க ஷ்ரக்குக்கு ஒரு வீடு இருக்கு. அங்க போய் ஸ்டே பண்றாங்க. அங்க சீலி டெய்லரிங் பண்றா. பேண்ட் மேக்கிங் பிஸ்னஸ்ல அவளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. ஷ்ரக்கும் அங்க பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட்டா அங்க வாழ்ந்து வராங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சீலி திரும்பவும் ஜார்ஜியாவுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஜார்ஜியாவுக்கு போறாங்க. அங்கதான் அவங்க அப்பா, ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்காங்க. ஜார்ஜியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அல்போன்சா இறந்து போயிட்டாரு அப்படின்னு.
இப்போ அவர் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் சீலிக்கு வந்துடுது. இப்போ இங்க நெட்டியோடைய லைஃப்ல காரின் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இருந்த பிளேஸ்ல சிச்சுவேஷன் ரொம்ப பேட் ஆனதால எல்லாரும் கிளம்பி இங்கிலாந்துக்கு போயிடுறாங்க. இங்கிலாந்து போனதுக்கு அப்புறம் சாம்வெல்க்கும் நெட்டிக்கும் ஒருத்தர் பிடிச்சு போய் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஆடம் அண்ட் ஒலிவியா கிட்ட சீலி தான் உங்களுடைய பயாலஜிக்கல் மதர் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. ஆடம் தாஷி அப்படிங்கிற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறான். இப்போ சாம்வெல், நெட்டி, ஆடமுடைய ஒய்ஃப் தாஷி அண்ட் ஒலிவியா எல்லாரும் ஜார்ஜியாவுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆடம் அண்ட் ஒலிவியாவுக்கு அவங்களுடைய பயாலஜிக்கல் மதரை பார்க்கணும், நெட்டிக்கு தான் சிஸ்டரை பார்க்கணும். ஸோ எல்லாரும் கிளம்பி ஜார்ஜியாவுக்கு வராங்க. இதுக்கு நடுவில் ஸ்ட்ரக் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 19 வயசு பையன், அவன் பேரு ஜெர்மைன், அவங்க கூட போயிடுறாங்க. வெளியே போயிட்டு அந்த பையன் கூட வாழ்ந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ஒத்து வரல. திரும்பவும் சீலி கிட்டவே வந்து தாங்கிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் டேஷ் ஆல்பர்ட் இருந்தார்ல, அவரும் தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தி சீலி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த மன்னிப்பு கேட்கிற விதமா பர்பிள் கலர்ல ஒரு ஃப்ராகை அவரே செஞ்சு கொண்டு வந்து சீலி கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அவங்க ஃபேமிலி நல்ல பெருசாயிடுது. இப்ப சீலி, நெட்டி, சோஃபியா, ஸ்குவீக், ஷ்ரக் இவங்க எல்லாம் சேர்ந்து 30 வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமே ரொம்ப ஹாப்பியா, மென்டலி ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி மென்டலி அந்த யங்கர்னஸோடவே ரொம்ப கான்ஃபிடென்ட் அண்ட் ஹாப்பியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த நாவல் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த எந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.